வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் பேர் வித் சன்கிளாஸ் என்கின்ற தலைப்பில் ஒரு கரடியின் சாகசத்தை காண இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் ஒரு கரடி தனது ஸ்டைலான அணுகுமுறைக்கு பெயர் பெற்றது. இந்த கரடிக்கு ஒரு தனித்துவமான ஃபேஷன் உணர்வு இருந்தது. எப்போதும் ஒரு ஜோடி நேர்த்தியான சன்கிளாஸ்களை அணிந்திருக்கும் சக வன உயிரினங்களில் இருந்து அதனை தனித்து நிற்கச் செய்தது. மற்ற விலங்குகள் கரடியின் மென்மையான நடத்தையை பாராட்டின, மேலும் ஃபேஷன் மற்றும் வாழ்க்கை குறித்த கரடியின் ஆலோசனையை அடிக்கடி கேட்டன. ஒரு வெயில் நாளில் காடில் மரங்கள் வழியாக வடிகட்டப்படும் சூரிய ஒளியின் சூடான கதிர்களை அனுபவித்து காடுகளின் வழியாக நிதானமாக உலாவ கரடி முடிவு செய்தது. காட்டுப் பாதைகளில் சுற்றிக் கொண்டிருந்தபோது தனது நண்பர்களை வாழ்த்துவதற்கும் சில நட்பு கேலிகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நிற்கும். ஆனால் அன்று தனது பயணத்தை தொடர்ந்தபோது காடுகளுக்குள் அழகான ஆனால் பழமையான கைவிடப்பட்ட ஒரு ரயில் நிலையம் கண்டது. இது ஒரு வித்தியாசமான காட்சியாக இருந்தது, ஏனென்றால் காட்டில் இதுவரை ஒரு ரயில் நிலையத்தை பார்த்ததில்லை. ஆர்வம் கொண்ட கரடி இந்த புதிய இடத்தை ஆராய முடிவு செய்தது. ரயில் நிலையம் பழமையானதாகவும் கைவிடப்பட்டதாகவும் கொடிகளால் மூடப்பட்டதாகவும் பசுமையாகவும் செடி கொடிகள் சூழப்பட்டதாகவும் தோன்றியது. அமைதியான காட்டின் நடுவில் ஒரு ரயில் நிலையம் எப்படி வந்தது என்று கரடியால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. கரடி நெருங்கிச் சென்றபோது நிலையத்தின் பெயர் உட்லேண்ட் ஜங்ஷன் என்ற துருப்பிடித்த பலகையை அவர் கவனித்தது. உற்சாகமும் ஏக்கமும் கலந்ததை உணர்ந்த கரடி பிளாட்பாரத்தில் ஒரு பழைய மர பெஞ்சில் அமர்ந்து இரயில் தண்டவாளத்தை ஏக்கத்துடன் பார்த்தது. ஒரு காலத்தில் இது என்ன இடமாக இருக்கும் என்று எண்ணியது. அந்த நேரம் திடீரென்று ஒருவித அசத்திய சூழல் நிலவியது. கரடியின் கண்முன் இரயில் நிலையத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பயணிகளின் சலசலப்பு, சிரிப்பு மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்ட கண்ணீரை கரடி கற்பனை காட்சியாக கண்டது. சிந்தனையில் மூழ்கிய கரடி சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தது. சூரியன் மெல்ல அஸ்தமிக்க சன்கிளாஸை அணிந்திருந்தது கரடி. ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்கள் வானத்தை வர்ணித்ததால் நிலையத்தின் வளிமண்டலம் அமைதியாகவும் மாறியது. கரடிக்குத் தெரியாது, ரயில் நிலையத்திற்கு ஒரு மாயாஜால வரலாறு இருந்தது. ஒரு பழைய புராணத்தின்படி இந்த நிலையம் அதிசயங்கள் மற்றும் மர்மங்கள் நிறைந்த நீண்ட தொலைந்த உலகத்திற்கான ஒரு போர்ட்டலாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை போர்ட்டல் திறக்கப்படும் என்று கூறப்பட்டது. தூய்மையான இதயம் கொண்டவர்கள் ஒரு அசாதாரண சாகசத்தை மேற்கொள்ள அனுமதிக்கிறது. இரவு விழும்போது நட்சத்திரங்கள் மேலே மின்னும் வெறிச்சோடிய நிலையத்தின் மீது ஒரு மந்திர பிரகாசத்தை வீசியது. திடீரென்று ஒரு மென்மையான ஒளி கரடியை சூழ்ந்து கரடிக்கு ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் நிரப்பியது. கரடியின் சன்கிளாஸ்கள் பிரகாசிக்கத் தொடங்கின, மேலும் கரடி ஒரு பயணத்தைத் தொடங்குவதற்கான ஒரு விவரிக்க முடியாத தூண்டுதலை உணர்ந்தது. தன்னைச் சுற்றி நடக்கும் மாய நிகழ்வுகளை அறியாமல் கரடி பெஞ்சில் இருந்து எழுந்து ரயில் தண்டவாளத்தை நோக்கி நடக்க ஒரு தவிர்க்க முடியாத இழுவை உணர்ந்தது. முன்னேறி நுழைவாயிலின் வாசலைக் கடந்தது. தன்னைச் சுற்றியுள்ள உலகம் முழுவதுமாக புதிய இடமாக மாற்றப்பட்டது. ஆச்சரியப்படுத்தும் வகையில் கரடி தன்னை மயக்கும் காடுகள், புராண உயிரினங்கள் மற்றும் வசீகரிக்கும் நிலப்பரப்புகளால் நிறைந்த ஒரு மூச்சடைக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தில் இருப்பதைக் கண்டது. அது அதனுடைய கனவுகளுக்கு அப்பாற்பட்ட உலகம், அதனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அன்று முதல் கரடியின் சாகசங்களுக்கு எல்லையே இல்லை. கரடி வெகுதூரம் பயணம் செய்தது. கரடி இப்போது வீடு என்று அழைக்கப்படும் மாயாஜால உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது வசீகரத்தையும் நாகரிகத்தையும் ஞானத்தையும் பரப்பியது. ஆனால் எங்கு சென்றாலும் எப்போதும் தனது வன நண்பர்களின் நினைவையும் உட்லேண்ட் சந்திப்பையும் தனது இதயத்தில் சுமந்தது. எனவே சன்கிளாஸ்களுடன் கரடி தெரியாததைத் தொடர்ந்து ஆராய்ந்து சந்தித்த அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. அதே நேரத்தில் காடுகளில் உள்ள மர்மமான ரயில் நிலையத்தில் தடுமாறிய நாளை எப்போதும் நினைத்துக் கொண்டும் இருந்தது. ஏன் என்றால் அதற்கு தெரிந்துவிட்டதுதான், எப்படியோ இங்கு வந்துவிட்டோம், மீண்டும் தன்னால் தன்னுடைய உலகத்திற்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு கிடைத்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் தனக்குத் தெரிந்ததை அங்குள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழ்ந்தது. பாடம்: வாழ்க்கை எப்படியும் மாற்றங்களைத் தரும். சில நேரங்களில் நாம் திரும்ப முடியாத பாதையில் செல்ல நேரிடும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய உலகில் மகிழ்ச்சியோடும் அர்த்தமோடும் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும்,
நமது சேனல் பற்றிய தங்களை மற்றவர்களுக்கு பகிரவும் மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மறுபடியும் சந்திப்போம் வேறு நல்ல கதையுடன்.